அவங்க அதிமுகவில் பயணிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். அவங்க 2 பேரையும் தலைவராக வைத்து என்ன தத்துவத்தை செயல்படுவாங்க? திராவிட தத்துவம் தானே? இல்ல அந்த இன்னைக்கு ஒரு சசிகலாமா ஒரு கட்சி அறிவிச்சிருக்காங்க, அந்த கட்சி பேர் என்னங்க? அது அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க. அது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. சரி, நான் என்ன சொல்றேன்னா, அப்ப கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு, அந்த கட்சியும் நமக்கு வேண்டாம். சோ எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க போய் சேர்ந்தது ஒரு அவலம். நாம் தமிழர் கட்சியில கிடைச்ச மாதிரியான ஒரு கொள்கையோ ஒரு கொள்கை வழி பயணமோ அரசியலோ அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. அதனால ஆழ்ந்த இரங்கல் வருத்தங்கள் சொல்லிக்கிறேன். அது மாதிரி இடிமுரசு போய் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்திருக்கிறார். இன்னொரு வருத்தம், இது ஏன்னு தெரியல. நல்ல பேச்சாளர், ஆனா அவருக்கு எந்த அளவுக்கு கொள்கை புரிதல் இருந்துச்சு, ஏன் அவரு இதை சரியா ஏன் அந்த பக்கம் போனாருங்கிற கேள்வி இருக்கு. சரி, தாவேக்கால போய் என்ன கிடைக்க போகுது? எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறான்ட்டாங்களா? தெரியல. முக்கியமான பேச்சாளர் அவர் வந்து அவர் மட்டும் இல்ல, காளியம்மாள் அவர்களையோ அவரையோ இவங்க 2 பேரையுமே வந்து குறித்து விமர்சனம் செய்யற அளவுக்கு எனக்கு மனசுல எதுவும் தோணல. அவ்வளவு ரொம்ப ஒரு கொடூரமான மனசு கிடையாது. திமுக காரங்க மாதிரி கட்சியில இருந்து விலகின உடனேயோ கட்சியில சேர்ந்த உடனே புகழ்ந்தும் இகழ்ந்தும் பேசுறதுக்கு. ஸோ அவங்கள நினைச்சு வருத்தப்படுறோம். அவங்கள மாதிரி கொள்கை புரிதல் அற்றவர்கள் அல்லது கொள்கை மீது நாட்டமற்று சுயலாபத்துக்காக போறவங்களை நினைச்சு நம்ம வருத்தப்படுறோம். அவங்கள மாதிரி நம்ம கட்சியில யாரும் போயிடக்கூடாது. நம்ம இன்னும் கவனமா இருப்போம். போயிருவாருன்னு சொல்றாங்க, போக மாட்டாருன்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு நினைக்கிறது என்னன்னா, விஜய் அதனால அவர் போக மாட்டாரு, அவர் தனிச்சுதான் நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதிர்த்து நின்று அழைக்கக்கூடியது பாஜக. இந்தியாவில் எத்தனை கட்சியில தன்னுடைய கூட்டணிகளை கொண்டு வந்துச்சு நமக்கு தெரியும். சோ விஜய பாஜக கொண்டு வரதுக்கு பாஜக வெற்றியடைய அளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு போன 2021 தேர்தல் பிப்ரவரி 27 நினைக்கிறேன், 27 அறிவிச்சாங்க. ஆனா இப்ப தேதி என்ன? மார்ச் 12 ஆகி போச்சு, 13 ஆகி போச்சா? இன்ன வரைக்கும் ஏன் அறிவிக்கல? பிப்ரவரி 26 அறிவிச்ச தேர்தல், 2021 அறிவிச்ச தேர்தல் இப்ப வரைக்கும் அறிவிக்காது. ஏன்? விஜய கூட்டணிகளை கொண்டு வரதுக்காக தான் இவ்வளவு தள்ளி போட்டுருக்காங்கன்ற ஒரு சந்தேகம் கூட வருது. ஸோ அவரை கூட்டு போனாங்கன்னா அந்த 65 சீட்டு துணை முதல்வர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் ஆனா பவன் கல்யாண் மாதிரி வருவாருன்னு சொல்றாங்க. வாய்ப்பே இல்லை. பாஜக கூட போய் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில தன்னுடைய தலைமையில அவரே மண்ணலி போட்டுக்குவாருன்னு நினைக்கிறேன். அதாவது காளியம்மாள்னா யாரு? யாருக்கா தெரியுமா? இப்ப தெரியும். ஆனா இதே 10 ஆண்டுகளுக்கு முன்பு காளியம்மாள்னா யாருன்னு தெரியுமா? ஆனால் இப்ப சமீப காலமாக அவங்க வந்து டிவில இன்டர்வியூல பேசுறது அது எல்லாமே வருது. அந்த பேசுக்கும் இங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்த பிறகு இருக்க பேசுக்கும் அதிகமா வித்தியாசம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து என்னோட குலதெய்வம் காளியம்மாள் அப்படின்னு உலக தமிழர்களே வச்சு கொண்டாடிட்டு இருந்தோம் நாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் தமிழர்களும் தான் அவங்களை போற்றி கொண்டாடணும். ஆனா அவங்க வந்து இப்படி போயிருக்குது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை நான் என்ன நினைச்சேன், நான் எதிர்பார்த்தாலும் நான் பேசிய வரைக்கும் சகோதரிட்ட நான் வந்து வராம இருக்கும் கூட பேசிட்டு இது தவறு, நீங்க பண்ணாதீங்க, நீங்க திரும்ப வாங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, எல்லாம் சரியாகும்னு நானும் பேசியிருந்தேன். அப்போ வந்து இல்ல நான் எங்கும் போக மாட்டேன் அப்படின்னு தான் அவங்க பேசியிருந்தாங்க. நாங்க என்ன நினைச்சோன்னா தனியா ஏதாவது இயக்கம் மாதிரி முன்னு கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தது. ஆனா இந்த மாதிரி ஒரு மட்டமான அரசியலுக்கு போவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. உங்களுடைய பேச்சு திறமை எல்லாமே சாக்கடையில போய் விழுந்துடுச்சு. உங்களோட நாங்க இருந்தோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தோம் பாருங்க. அதை நினைக்கும் போது ஒரு பெண்ணாக நான் மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு உடனே கார் வச்சு உங்களுக்கு அதான் நான் இத்தனை வந்து 15 ஆண்டா நாங்க கட்சியில பயணிக்கிறேன். நான் வந்து எனக்கு எங்க அமுதா நம்பி அக்கா வந்து மகளிர் பாசிட்டியா இருந்தாங்க. அவங்க எனக்கு என்ன சொன்னதுன்னா, நீ களத்துக்கு போ, நீ ஒரு மகளிரா இருக்காத, நீ 1000 மகளிரா உருவாக்கணும்னு அமுதா நம்பி அம்மா வந்து எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைக்காண்டி நான் மேடை பேச்சு கூட நான் விருப்பப்பட மாட்டேன். ஏன்னா மேடையில 1000 பேசலாம், ஆனா களப்பணிக்கு உருவாக்குறதுக்கு ஆள் தேவை இல்லையா? அதுலதான் நான் ஒரு முன்னோடியா நான் இருந்து வந்தேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு அமைப்புலயுமே அண்ணன் வந்து ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கு அண்ணன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தலைமை பொறுப்பிலே பாத்தீங்கன்னா
நிறைய பெண்களுக்கு நாங்க இருந்து நான் ஒரு ஆலோசனை சொல்லும் போது சொல்லுங்க தங்கச்சி இது சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு மறுசொல் சொல்லாத எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களை வந்து தூக்கி இப்படி எரிஞ்சிட்டு போயிட்டீங்களே, இது உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? உப்பு காத்த வாங்கிட்டு கடைசியில நீங்க உப்பு இல்லாம சப்பாயிட்டீங்க. காளியம்மாள் வந்து அதிமுக இருந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது 40 பின்னடைவா இருக்குமா? நாம் தமிழர் கட்சிக்கு அக்கா காளியம்மாவால ஒருபோதும் பின்னடைவா இருக்காது. நான் காலையில நியூஸ் பார்த்துருந்தேன். அது இல்லாம அக்கா காளியம்மாள் மேல கொஞ்சம் மன வருத்தம். ஏன்னாக்கா வந்து அதிமுக தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல்னு சொல்லிட்டு காலையில பதிவிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் வருத்தத்துக்குரியதுதான். ஏன்னா அக்கா காளியம்மாளுடைய பேச்சு, அந்த மேடை பேச்சுகளை பார்த்துதான் நான் வந்து அக்கா காளியம்மாள் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு வகையில ஒரு ஒரு விஷயமானது. ஆனா இன்னைக்கு காலையில வந்து அக்கா சொன்ன விஷயம் கொஞ்சம் மனசை வருத்தப்படுது. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து அதிமுக தான் முதலிடமே, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அக்கா ஏன் இந்த விஷயத்த சொன்னாங்கன்றது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுது. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். தமிழர் கட்சியில இருந்து அவங்க விலகி போயிட்டாங்க. அதனால அவங்க எந்த கட்சிக்கு போறாங்க, ஏது கட்சிக்கு போறாங்கன்றது அதை நம்ம போய் எடுத்து பேசுற அளவுக்கு அவங்க அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, அதை நம்ம பேசக்கூடாது. அவங்க வந்து நாம் தமிழர் எதிர்ப்பாங்க. அது வந்து இன்னைய வரைக்கும் அவங்க எதிர்க்கல. அண்ணனை பத்தி எந்த ஒரு மேடையிலுமே சரி, உங்களை மாதிரி எந்த ஒரு யூடியூபர்ஸ் கிட்டயுமே சரி, அண்ணனாலதான் நான் வளர்ந்தேன், அண்ணனாலதான் எல்லாமே சொல்லியிருக்காங்களே தவிர அண்ணனை பற்றி இது வரைக்கும் எந்த குறையும் சொல்லல, இதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்ததுக்கு முழுக்க காரணம் அண்ணன் மட்டும்தான், செந்தமிழ் சீமான் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவங்க அனைத்து மேடைகளிலும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு மீனவ சமூகத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துலதான் வந்து ஒரு தலைவியாவோ என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி மேடையில பேசதான் அவங்க பேசும் பொருள் ஆனாங்களே தவிர இது வரைக்கும் அண்ணனை பத்தி பேசல, இதுக்கப்புறமா பேச மாட்டாங்கன்றது நினைக்கிறேன். இடிமுரசு அவரு வந்து இந்த மாதிரி கட்சியில இருந்து விலகி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? குறிப்பா தேர்தல் நேரங்கள்ல இந்த மாதிரி நாம் தமிழர் முக்கியமான பேச்சாளர் இல்ல, அண்ணன் இடிமுரசு வந்து அண்ணன் அது போறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேளச்சேரியில உள்ள ஒரு திருமண கூட்டத்துக்கு வந்து பேசியிருந்தாங்க. அவங்க போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் வந்து திருமண கூட்டத்துல பேசியிருந்தாங்க. ஆனா அவர் இந்த அளவுக்கு போவாருன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கல. அதுவே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். அண்ணன் இடிமுரசை பத்தி அவருக்கு பேசுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு கண்டிப்பா இப்ப பாத்தீங்கல்ல, தங்கை புனிதாவை பாத்தீங்கல்ல, அவங்களுடைய பேச்ச பாத்தீங்கல்ல, இதையும் கேட்டு இவ்வளவு விஷயத்தையும் பார்த்து மக்கள் ஓட்டு போடலைன்னா மக்கள் ஒரு நல்ல எம்எல்ஏவை இழக்கிறதா தான் அர்த்தமே தவிர அதை தாண்டி வர ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் எங்க அண்ணன் சொல்ற மாதிரி நீங்க எங்களை எந்த அளவுக்கு இன்னும் எங்களை தாழ்த்தி கொண்டே போறீங்களோ, நாங்க தாழ்த்தப்படவில்லை, நாங்க இன்னும் உயர்த்தப்பட்டு தான் இருக்கிறோம். நீங்க இந்த வாட்டியும் வாய்ப்பு கொடுக்கலனாலும் அடுத்த வாட்டி நாங்க கண்டிப்பா இருப்போம். ஆனா கண்டிப்பா நீங்க இந்த வாட்டி வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு குழந்தை அவ்வளவு இருந்து ஒரு பொட்டப்புல அங்க இருந்து வந்து தமிழ் தேசியம், தமிழ் நம்ம ஊருக்காக நான் வருவேன் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறா. அதுக்காக இந்த ஆவடி மக்கள் வந்து புனிதாவை போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். இன்னைக்கு இந்த இடத்துல பேசுனதை மட்டும் இல்ல, சட்டமன்றத்துல என்ன பேசுவான்றதை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே பார்க்கணும். அது என்னுடைய ஆசை. நன்றி.